2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 8, 9 வசனங்களிலே சொல்லுவாரு, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக நல்ல கவனமா கேட்கணும் இந்த வேர்டை. நீங்க எவ்வளவுதான் விசுவாச வீரர்களா இருந்தாலும் உங்க பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் உங்களுக்கு உண்டாகும் போது பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. பவுல் சொல்றார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தவர் சொல்றார். அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அதனுடைய 9வது வசனத்துல மரணம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க தேவன் யாரு? மரித்தோரை. இது தெரிஞ்சோம் நாங்க என்ன வரும் என்று நம்பி இருந்தோம், மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம். எப்படியும் சாவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மரணம் வருகிறது போல இருக்கு. பாடு பரலோகமே. அந்த டைம்ல இந்த மாதிரி பாட்டலாம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த டைம் தான் இந்த மாதிரி. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும். ஆமென். எப்படி தப்புவிப்பார் அது தெரியாது. ஆனா நாங்க எங்க சாட்சிய சொல்றோம் கேளுங்க. எங்களுக்கு மிஞ்சின ஒரு பாரம் எங்க மேல ஏறிச்சு. அப்ப நினைச்சோம் இதோட எல்லாமே போச்சு, இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா ஆமே, நாங்க நினைக்கிறதுக்கு மேல அவருடைய செயல்கள், நாங்கள் நினைப்பதற்கு மேல. ஆமே. அதாவது விசுவாச ஓட்டத்தை ஓடுற பவுலுக்கே பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது இந்த சாரிபாத் விதவைக்கு. ஆமென். இந்த டைம்ல நல்ல கவனிக்கணும். இதான் என் ஆண்டவருடைய இரக்கம். இந்த டைம்ல என்னுடைய ஃபெய்த்தை அளந்து எனக்கு செய்ய மாட்டார். இந்த டைம்ல அவருடைய இரக்கத்தின்படி தான் எனக்கு செய்வார். எல்லா இடத்துலயும் ஃபெய்த்தை அளந்து செய்யணும்னா ஆமே, நமக்கு விரல் மட்டும்தான் வளர்ந்திருக்கும், கண்ணு காது மூக்கெல்லாம் வளர்ந்திருக்காது. இதுதான் தேவன். இந்த டைம்ல அவர் எப்படி இறங்குறார்? மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அவங்க அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறான். நீ நிச்சயித்தில்ல, நீ சொன்னபடியே உனக்கு ஆக கடவு. இந்த டைம்ல அப்படி சொல்லி இருக்கலாம்ல, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு அந்த இடத்துல சொல்ல. இதுதான் நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். ஆமென். அதாவது அதுதான் நம்முடைய புத்தி. நம்ம ஒரு சைடை பார்த்துட்டு இன்னொரு சைடுல ஆண்டவரை கொண்டு அப்படி வைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை லிமிட் பண்றதே அப்படிதான். இல்ல, அந்த இடத்துலதான் பாருங்க. அப்ப இவள் இப்போ 2 விறக பொறுக்கிற, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவளா இருக்கிறாளே, நான் இவளுக்காக என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கிறேன், ஆனா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விறகு இல்ல. அவ்வளவு நிச்சயம் அவளுக்கு. எப்படியும் சாக போறோம். எதுக்கு தேவையில்லாம எதுக்கு குனிஞ்சு நிமிரணும்? அதாவது ஒருத்தன் உழைச்சு கடைசி எலும்பு முறிகிற டைம் வரும்போது விருதாவா உழைக்கிறேன், யாருக்கு நான் உழைக்கிறேன்? ஆமென். சாலமோன் சொல்றார், நான் சேர்த்து வைக்கிறத, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறத என் பிள்ளைன்னு சொல்லி வரவன் கஷ்டப்படாம அனுபவிக்கிறான். இத பார்த்தா என் மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. நிறைய பெற்றோருடைய வருத்தமே அதுதான். இத பார்த்தா எதுக்கு? ஆமென். எப்படிங்க இருக்கும்? அதான் எங்க அப்பா சொல்லுவாங்க, அவங்க ஊர்ல ஒரு பெரிய முதலாளி இருந்தாராம், பெரிய வாழைத்தோட்டம் வச்சிருந்தாராம். வெரைட்டி அந்த கொலையெல்லாம் காய்க்கிற டைம் எல்லாம் வண்டியா போகுது. அப்ப அங்கிறவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறாராம். அதில் ஒருத்தர் இருந்தா, ஐயா நீங்க சாப்பிட்டு பாருங்க, சுகர். அவன் இவ்வளோ பிரயாசப்பட்டு இத்தனை கொலை விழுந்து அவரால் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. இதுதான் நீ அதை காண்பாய், ருசிக்க மாட்டாய். ஆமாம், இது எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? நான் எதுக்கு குடிஞ்சு இன்னொரு விறகு எடுக்கணும்? நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அதுதான் எனக்கு இல்லைன்னு ஆயிட்டேன்.
நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், எனக்கு இல்லைன்னு ஆயிட்டேன். இது இது இந்த முடிவை அவள் எடுத்தது லைஃப் போர் அடிச்சதுனால இல்ல. சிலர் போர் அடிக்குன்னு சாவாங்க. அப்படி ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது, எல்லாமே இருக்கு பாஸ்டர், வாழ்க்கையில என்னோ தெரியல, சரி அப்ப செத்துடலாம் நினைச்சேன். கொஞ்சம் தள்ளியே நீ இப்போ வாங்க சேர்ந்து போன்னு சொல்லிட்டாருனா, எல்லாமே இருக்கான, ஆனா என்னன்னு தெரியல, கல்யாணம் பண்ணி பார்த்தாச்சு, இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, என்ன ஒரு 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 வெறுமே இருந்துட்டு இருந்தேன். அதனால செத்துடலாம் நினைச்சேன். சரி இங்க ஒரு மீட்டிங் நடக்குன்னு கேள்விப்பட்டு வந்தோம். ஆனா எனக்கு இப்ப அந்த எண்ணம் போயிட்டு, அது அது சாட்சி சொல்றதுக்கு தான் வந்தார். ஆமே, எல்லாமே எல்லாமே வாங்கி வச்சிருக்காரு வீட்டுல. கயிறு வச்சிருந்தாராம். கயிறு எதுக்குன்னா மனைவி கட்டி போடுறதுக்கல்ல, தூக்கு போட. அப்புறம் விஷம், அதாவது என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு நோட்டீஸ் பார்த்துருக்கிறார். அப்போ இங்கே மீட்டிங் நடக்குது, சரி நம்ம எதுக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு காலைல மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்டே நிற்கிறார். வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்குள்ள செய்தி அவருடைய மனசை மாற்றி இருக்கிறார். இவ இப்படி தீர்மானிச்சது வேற வேற ஆப்ஷன் இல்லை, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஹல்லேலூயா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா. எல்லாரும் சொல்லுவோம் ஒரு விஷயம் கூட, யாரும் இல்லை என்று, யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, இயேசுதா. ஆமே. வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே, வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை. ஆமென். யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை, கைகளை உயர்த்தி இயேசுதான், இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா. இதுதாங்க நம் ஆண்டவராகிய இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் என்னை ரொம்ப தியானிக்க வச்ச ஒரு பகுதி, எலியாவுக்காக காகத்தை அனுப்பினார், இந்த விதவைக்காக எலியாவே அனுப்பினார். எந்த இடத்துல அவருடைய பார்வை, எந்த இடத்துல அவருடைய பார்வையில எனக்கு வேல்யூ கூடணுமோ அந்த இடத்துல அவர் அப்படிதான் பார்ப்பார். இந்த இடத்துல ஏன் எலியாவுக்கு அந்த காகத்தை இந்த சாரிபாத் வீட்டு விதவைக்கு மேல அனுப்பி அந்த அப்பத்தையும் இறைச்சியும் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் சொல்லணும்னா, எலியா இருந்த இடத்துல காகம் எங்க இருந்து அப்பம் இறைச்சி எடுத்துட்டு வந்திருக்கும்? எங்க இருக்குதோ அங்க இருந்த மேக்சிமம் எங்க இருக்கும்? அரண்மனையில தான் இருக்கும். அரண்மனையில இருந்து எலியா இருக்கிற இடத்துக்கு காகத்தை அனுப்புவதை விட சாரிபாத் விதை வீட்டில் அனுப்புறது ரொம்ப ஈஸி. ஆமென். அப்போ தேவன் இந்த இடத்துல அவர் எப்படி பார்க்கிறார், அவருடைய பார்வையை பாருங்கள்.
உண்மையிலே சாரிபாத் விதவை அவளை பார்க்கிற பார்வை சொல்ல வேண்டாம். அதான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே பரிதாபம் பார்க்கும்போது ஆண்டவர் அவளை ரொம்ப பிரஷியஸா பார்த்து அந்த இடத்துல காகத்தை அனுப்பாமல் அந்த இடத்துல அவருக்கு முன்பாய் நிற்கிற, ஓ ஜீசஸ், உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை செய்யணும்னு நினைக்கும் போது கர்த்தர் முதல்ல உன்னை பார்க்கிற பார்வையே ரொம்ப பிரஷியஸா இருக்கும். கர்த்தர் உன்னை பார்க்கிற பார்வையே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஆண்டவர் வேற யாரையும் அனுப்பி இருக்கலாம்ல. எலியா ஏற்கனவே ஒளித்திருக்கிறார். ஒளித்திருக்கிறவன வெளியே கொண்டு வரார். யாருக்காக மட்டும் தெரியுமா? உண்மையில எலியா வெளியே கொண்டு வரக்கூடிய டைம் இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஆனா சில நாளுக்குள்ள அவனை வெளியே கொண்டு வரார். எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு ஸ்திரீக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெத்செமனே தோட்டத்துல இயேசு அழுத போது இயேசுவை பலப்படுத்த பிதா யார் அனுப்புறார் தெரியுமா? தூதனை அனுப்புறார். நாம் அழும்போது நம்மை பலப்படுத்த தம்முடைய குமாரனையே அனுப்புறார். அந்த டைம்ல தேவன் நம்மை ரொம்ப பிரஷியஸா பார்க்கிறார். யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டார்ல, அப்போ அவனுக்கு இருந்த பிரச்சனையை விட யாபோக்காற்றின் கரையில் இருந்தார்ல, அப்போ இருந்த பிரச்சனை ஜாஸ்தி. வீட்டை விட்டு புறப்படும் போது தூதர்கள் ஏறினார்கள், இறங்கினார்கள். ஆனா யாபோக்காற்றின் கரையில் இருந்த போது தேவ தூதர் ஆனவர், ஆமென், நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒருத்தவங்க உங்களை பார்த்து வா அப்படி சொல்றாங்கன்னா நம்புவோமா? நம்புவோமா? நம்ப மாட்டோம், நம்ப மாட்டோம். அதான் அட்வான்ஸா பார்க்கிறவர் என்னை பார்த்து, நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே கேரி தாற்றண்டையில் இருக்கிற நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? உனக்கு லைஃப் வேணும்னா, உனக்கு இனி ஒரு வாழ்க்கை வேணும்னா, என் தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தளபதி இல்ல, சீரிய நாட்டு தளபதி பேர் என்ன? நாகமான அங்கிருந்து எலிசாவை தேடி வர வச்சார். ஆமா, ராஜாக்கள் தண்ணி இல்லாததும் யோசபாத் யோராம் எல்லாம் எலிசாவை தேடி போறாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த சாரிபாத் விதவை இருக்கிற இடத்துல எலியாவையே கொண்டு வருகிறார். இதுதான் என் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பார்வை கேரி தாற்றண்டையில் மட்டுமல்ல, அவருடைய பார்வை சாரிபாத்திலும் இருந்தது. என் தேவனுடைய செயல்கள் இதுதான். ஆற்று தண்ணீர் வற்றினதை குறித்து அவர் கலங்காமல் சாரிபாத்தில் இருக்கிற அந்த விதவையின் வீட்டில் இருக்கிற எண்ணெய் வற்றக்கூடாது என்பதுல ஆண்டவர் பிலிப்புவை கண்டு அழைத்த அதே நேரத்தில் அவருடைய பார்வை அத்திமரத்துக்கு கீழே இருந்த நாத்தான்வேல் மேலேயும் இருந்துச்சு. ஆண்டவரை என்ன பார்க்காம அவங்கள பார்க்கறீங்களா? இப்படிதான் தோணும். இல்ல, அவர் நம்மையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். கெனேசரேத்து கடற்கரையிலே பேதுருவை சீஷனாக்கின அதே ஆண்டவர் தான் கெதரேனே கடற்கரையில 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனை தம்முடைய சாட்சியாய் மாற்றினார். இந்த நாளிலே, இந்த நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பேதுருவுக்கு காஸ்பல், அதாவது ஜீசஸை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு அந்திரையா இருந்தார். ஆனா அந்த 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனுக்கு யாருங்க இருக்கிறா? ஹல்லேலூயா. உன்னை தேடி வர ஒரு அந்திரேயாக்களும் இல்லாமல் இருந்தாலும் நீ தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவள். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. இதுதான் என் ஆண்டவர். ஆமென். ஆபிரகாமுக்காக கிரியை செய்கிற அதே நேரத்தில் ஆகாருக்காகவும் கிரியை செய்கிற கர்த்தர். நம்முடைய டாபிக் ஆபிரகாம், ஆகார்லாம் டாபிக்கே கிடையாது. நம்முடைய டாபிக் எலியா. ஆமென். இந்த சாரிபாத் விதவையில நம்ம டாபிக்கே கிடையாது. நம்முடைய டாபிக்
பீட்டர், பேதுரு, அந்த வாலிபன்லாம் நம்ம டாபிக்கே கிடையாது. எது நம்ம டாபிக் கிடையாதுன்னு தூக்கி போடுறோமோ அதையெல்லாம் தூக்கி எடுத்து, ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். சிலர் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை அநேகர் மேன்மையா பார்த்து உங்களை தூக்கி போடலாம். கவலைப்படாதிருங்கள். அவர் எலியாவின் தேவன் மட்டுமல்ல, இந்த சாரிபாத் விதவையின் தேவனும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் ஆண்டவர் இரக்கமுள்ள கர்த்தர். நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு, நீ அதனாலதான் சொன்னேன், நம்ம ஒரு காரியத்தை வச்சு ஆண்டவர் அப்படி லிமிட் பண்ணிடவே கூடாது. சில நேரத்தில் நம்ம விசுவாசம் ரொம்ப டவுன் ஆயிரும். ஆனால் அந்த நேரத்திலையும் தாங்குவார். கையை பிடிச்சிட்டு தான் சத்தம் போடுவார். ஆமே. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி கையை பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். இத்தனை ஜனங்களுக்கு ஆகாரத்தை எங்கிருந்து வாங்கலாம்? இப்படி கேள்வி கேட்ட இடத்துலதான் அந்த சீஷர்களை கொண்டு எல்லாருக்கும் விளம்ப வைக்கிறார். சில நேரத்தில் நான் விசுவாசத்துல தொய்ந்து போவது உண்டு. ஆனா அந்த நேரத்துல அவர் என்னுடைய அந்த அளவின்படி அளக்காம, அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய கிருபையின்படி, அதனாலதான் நம்ம இன்னும் ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அனுப்புறார் பாருங்க. இந்த சாரிபாத் விதவைக்காக, எலியாவே நீ எழும்பி சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் என்ன ஊருக்கு போ. ஆமென். இதுக்கு மேல ஒருவேளை இப்படி ஒரு கிரியை ஆண்டவர் துரிதமா செய்யவில்லை என்றால், ஒருவேளை அந்த அம்மா சொன்னது போல அவளும் மகனும் மரித்திருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியா அங்கே சேர்ந்த போது அந்த சாரிபாத் விதவையும் அவருடைய மகனும் மரித்திருந்தால், ஆமென், அதன் அர்த்தம் என்ன? நமக்கண்டு அனுப்பப்பட்ட வார்த்தை தாமதியாமல் நம்மை சேரும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது. தெரியாது இந்த எலியா வர்றது வரைக்கும், இந்த சாரிபாத் விதவைக்கு தெரியாது. சில வார்த்தை வர்றது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வேர்டு வந்ததும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பாருங்க சொல்லும் போது எப்படி சொல்லி இருக்கணும் தெரியுமா? அங்க ஒரு விதவை இருக்காப்பா, நீ எப்படியாவது அவளை நீ போனா அவ ஆசீர்வதிக்கப்பட்டுருவா. அவ சாக கிடக்கிறா, பையனுக்கு சாப்பாடு இல்லாம, இப்படிதானே சொல்லி இருக்கணும். ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, உன்னை போஷிக்கும்படிக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அப்ப எலியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படிக்கு 1 ராஜாக்கள் 17:9 அங்கே இருக்கிற ஒரு விதை. அங்க எத்தனை விதவைங்க இருப்பாங்க? நிறைய. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஊரு சொல்றார், ஒரு அடையாளத்தை சொல்றார். எதை சொல்லல தெரியுமா? பேர் சொல்லல. அனனியா கிட்ட சொல்லுவார், நீ தமஸ்குவுக்கு போய் அங்க யாரை தேடு? சவுல் என்னும் பேர் கொண்ட ஒருவனை. இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றார்? இங்க ப்ராபசி எப்படி வருது? பேர் சொல்லி வருது. ஆனா சாரிபாத் விதவைக்கான ப்ராபசி எப்படி வரல? பேர் சொல்லி வரல. பல நேரத்துல நமக்கு, ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் பேரை சொல்லி சொல்றீங்க, ஆண்டவரே பேரை சொல்லி சொல்றீங்க. ஆமென் ஆமென். இந்த வேர்டை இங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரியும்படி நான் சொல்றேன். ஆண்டவர் இங்க விட்டு கொடுக்கல, அதே நேரத்தில் அவளுக்கான ஒரேமா ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப அந்த ஒரு விதவை எந்த விதவை தெரியாது. எலியாவுக்கு தெரியாது, ஆனா எலியாவுக்குள்ள இருக்கிற வார்த்தைக்கு தெரியும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அப்படிதானே இருக்கும். 1 ராஜாக்கள் 17:8 கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. இப்ப அந்த வார்த்தையின்படி எலியாவுக்கு தெரியாது, ஆனா எதுக்கு தெரியும் தெரியுமா? வார்த்தைக்கு தெரியும். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது ஏசாவின் மேல் இறங்கிட்டு அப்படின்னு பைபிள்ல கிடையாது.
அவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். அது இஸ்ரவேல் மேல. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கென்று ஒரு வார்த்தை அனுப்பினால், அது பெயர் சொன்னாலும் பெயர் சொல்லவில்லை என்றாலும், என்னோடு இருக்கிறவர்களுக்கு அது தெரியாம போனாலும், அது என் பக்கத்தில் இருக்கிறவன் மேல் இறங்காது, அது என் மேலதான். ஆமென்.